நெறியாளர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப வேற யார் மேலேயாவது எரிஞ்சிருந்திருக்கலாம், வேற யார் மேலேயாவது வன்முறையை பண்ணியிருந்திருக்கலாம். நெறியாளர் மீது மைக்க கொண்டு அடிச்சு அவருக்கு தலையில பலத்த காயம். இது எதற்காக, எதனால ஊடகவியலாளரை அதுவும் நெறியாளரை எதற்கு அப்படின்னா, கடந்த விவாத மேடையில அவர் சொல்றாரு, ராமநாதபுரத்தில் நடந்த விவாத மேடையில அந்த நெறியாளர் ராஜேஷ் சொல்றாரு, நாங்க திருவள்ளூர் தொடங்கி கடைசியாக முடிச்ச தூத்துக்குடி விவாத மேடை வரைக்கும் மொத்தம் ஒரு 25 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம். அது எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க எல்லாரும் இந்த விவாத மேடை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அப்படியே போட்டுட்டு எல்லாரும் மாதிரி போயிடாம, அவங்க உட்கார்ந்திருந்த இருக்கையும் தாண்டி மற்றவங்களும் உட்கார்ந்திருந்த நாற்காலியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அங்க கிடக்கிற தண்ணி பாட்டில் மற்றபடியான பேப்பர் இந்த குப்பைகளை எல்லாம் புறக்கி ஒழுங்கு பண்ணிட்டு அவங்க எப்பயும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடுகள்ல பொதுக்கூட்டங்கள் எல்லாம் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பதிவை வெளியரங்கமா சொல்றாரு. நான் 4 விவாத மேடைகளுக்கு முன்பதாக சொல்ல நினைச்சு எனக்கு நேரம் இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு, அதனாலதான் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்றேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, இது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது திமுக காரனுக்கு தெரியும், அதிமுக காரனுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு ஊடகம் விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஊடகம், அந்த ஊடகத்தினுடைய நெறியாளர் வெளிப்படையாக 25 கூட்டங்களிலும் நாம் தமிழர் இவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கம் பாருங்க.